2024 கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள எப்படி போச்சுன்னு தெரியல. இது இந்த இயர் மட்டும் இல்ல, எல்லா வருஷமும் இப்படித்தான். நாட்கள் எப்படி போகுதுன்னு தெரியறதுக்குள்ள அந்த இயரே முடிஞ்சிருது. வருஷம் போய்கிட்டே இருக்கே தவிர நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சதை செஞ்சு முடிக்கிறதே இல்லை. நாம இதே மாதிரி இன்னும் வாழ்க்கையில போக்கஸ்டா இல்லைன்னா இந்த இயர் மாதிரியே நம்ம லைஃபும் எப்படி போச்சுன்னே தெரியாம வேகமா போய் முடிஞ்சிடும். நான் சொல்ல போற விஷயங்கள்ல நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா இந்த இயர் உங்க லைஃபோட பெஸ்டான இயரா மாறுறத யாராலையும் தடுக்க முடியாது. உங்க வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சீரியஸா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நான் உங்கள் மிஸ்டர் உத்தமன், இது உங்கள் பிரைன் 45. ஸ்பெண்ட் யுவர் டைம் வைஸ்லி. டேவிட், ஜாக்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சு ஒன்னாவே வளர்ந்தாங்க. 2 பேருக்கும் பிடிச்ச ஹாபி, பிடிச்ச ஃபுட்டு, பிடிச்ச கேம்ஸ்ல இருந்து லைஃப் கோல்ஸ் வரைக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை இருந்தது. ஆனா படிச்சு முடிச்சதுமே 2 பேர் லைஃப்லயும் நிறைய மாற்றங்கள். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா 2 பேருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத அளவுக்கு வாழ்க்கையே மாறி இருந்தது. டேவிட் நல்லா படிச்சதுனால நல்ல சம்பளத்தோட பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணாரு. கொஞ்ச நாட்கள்ல அந்த பணத்தை சேர்த்து வச்சு பிசினஸ் பண்ணாரு. மணியோட வேல்யூ பத்தி தெரிஞ்சதுனால ஃபியூச்சருக்காக சரியான நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாரு. இதனால சீக்கிரமா பினான்சியல் ஃப்ரீடம் அடைஞ்சிட்டாரு. தன்னை சுத்தி இருக்கிற ஃபேமிலி கூட குவாலிட்டி டைமும் ஸ்பெண்ட் பண்ணாரு. யோகா, ஜிம்னு தன்னோட உடம்ப ஒழுங்கா பார்த்துக்கிட்டு சக்சஸ்ஃபுல்லான லைஃபையும் வாழ்ந்து வந்தாரு. இதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டா ஜாக் வாழ்ந்துட்டு வந்தாரு. படிக்கும்போது ஒழுங்கா படிக்காதனால கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு போனாரு. பிசினஸ் பண்ணியாவது மேல வந்துடலான்னு ட்ரை பண்ண 3-4 பிசினஸும் லாஸ் ஆகிருது. இவர் இப்படி இருக்கனாலேயே ஃபேமிலிலையும் நிறைய ப்ராப்ளம் வருது. கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாகி உடம்ப பார்த்துக்காததுனால சின்ன சின்ன வேலையை கூட செய்ய முடியாத அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமா போயிடுது. இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி வளர்ந்து வந்தோம். பின்னாட்கள்ல ஜாக் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இது ஒரே நாள்ல நடந்த மாற்றம் இல்லை. ஒவ்வொரு நாளும் டைமை எப்படி யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்றோம், டெய்லி என்ன கத்துக்கிறோம், என்ன புது விஷயம் செய்யறோம், நமக்கு இருக்க வேலையில எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த மாதிரியான டெய்லி செய்யற சின்ன சின்ன விஷயத்த பொறுத்தும் நேரத்தை எப்படி செலவு பண்றோங்கிறத பொறுத்தும் தான் நாம நம்ம வாழ்க்கையில முன்னோக்கி போறோமா இல்ல பின்னாடி போறோமான்னு தெரியும். டேவிட் தன்னோட பெஸ்ட் வெர்ஷனை எல்லா இடத்துலயும் எல்லா வேலைகள்லயும் கொடுத்தாரு. இதனால டெய்லி 1% பெஸ்டா ஆனாரு. ஜாக் டெய்லி செய்ய வேண்டிய விஷயங்களை அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டு எந்த வேலையும் ஒழுங்கா செய்யாம டைமை வேஸ்ட் பண்ணாரு. இதனாலேயே டெய்லி 1% ஒர்ஸ்ட் ஆனாரு. பின்னாட்கள்ல அவரோட லைஃபே மோசமான நிலைமைக்கு போயிருச்சு. அந்தந்த நேரத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாம அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டு டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா இப்போ அதோட பாதிப்பு தெரியலனா கூட ஒரு நாள் அந்த ஜாக்குக்கு நடந்த மாதிரி வாழ்க்கையே மோசமா மாறிடும். திரும்ப கிடைக்காத ஒண்ணு நேரம்தான். அப்புறம் பார்த்துக்கலான்னு இருந்தீங்கன்னா அப்பவே பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. ஸ்கூல் டைம்ல டைம் டேபிள் போட்டு ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி நம்ம லைஃப்லயும் செஞ்சு முடிக்க வேண்டிய டாஸ்கை டைம் டேபிள் போட்டு பிரிச்சு அந்த டைம்ல அந்த வேலையை மட்டும் செய்யணும். இந்த மாதிரி சரியான விஷயங்களுக்கு கரெக்டான நேரத்தை ஒதுக்கி அதை செய்யும் போது அந்த டைம்குள்ள அந்த டாஸ்கை செஞ்சு முடிச்சிருப்போம். இதை தொடர்ந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த டைம்க்கு இதுதான் பண்ணணும்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். நம்மளோட நேரம் எங்க செலவு ஆகுதுன்னு அளவிட இது உதவியா இருக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்கும் சோசியல் மீடியா மாதிரியான இடங்கள்லயும் அதிகமா நேரத்தை செலவு பண்ணாம இருக்கவும் இது உதவியா இருக்கும். இது தொடர்ந்து பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல. 9 to 5 ஜாப் முடிச்சுட்டு ஈவினிங் 6க்கு ஜிம்முக்கு போலான்னு ஷெட்யூல் பண்ணிருப்பீங்க. கரெக்டா அந்த நேரத்துக்கு பார்ட்டி போலான்னு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது நீங்க உங்க ஷெட்யூல்ல ஃபிக்ஸ்டா இருக்கணும். வரலன்னு சொல்ல உங்க மைண்ட் ரெடியா இருக்கணும். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். உங்களை பார்ட்டிக்கு கூப்பிடுறவங்க, அவங்க ஒர்க்குக்கு சும்மா கூடவா அப்படின்னு கூப்பிட்டு உங்க டைமை வேஸ்ட் பண்றவங்க, நீங்க பாதை மாறி போகும்போது வேடிக்கை பார்க்கறவங்க, இவங்கெல்லாம் அவங்க என்டர்டெயின்மெண்ட்காக உங்க கூட இருக்கிறவங்க. உங்களோட எனர்ஜியை அவங்க எடுத்துப்பாங்க. இதனால உங்க டைமும் எனர்ஜியும் தான் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க பிஸியா இருக்கும்போது நீங்க வெளியே போலான்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எது முக்கியம். இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தா அவங்க கூப்பிடும்போது நோ சொல்ல பழகுங்க. நீங்க உங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கங்களை விட்டுட்டு பார்ட்டிஸ்க்கெல்லாம் போகாம 1 இயர் இருந்து பாருங்க. உங்களை யார் மீட் பண்ணவோ இல்ல உங்க கூட டச்ல இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஒன், செல்ஃப் டிசிப்ளின். வேலையை செய்ய மனசே இல்லைனாலும் செய்ய வைக்க உதவியா இருக்கிறது தான் டிசிப்ளின். நம்மள நிறைய பேர் யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல மோட்டிவேஷன் வீடியோவை பார்ப்போம். பார்த்துட்டு நாளையிலிருந்து அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன்னு மோட்டிவேஷன் ஹைப்ல கோலை செட் பண்ணிடுவோம்.
கொஞ்ச நாள்லயே ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் வந்துருச்சுன்னா இது எல்லாத்தையும் மறந்துட்டு முன்னாடி மாதிரியே லேசியா ஆயிடுவோம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த கோலையே மறந்துட்டு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்திருப்போம். இது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? மோட்டிவேஷன் ஒரு செயலை ஆரம்பிக்க உதவியா இருக்கும், ஆனா டிசிப்ளின் தான் அதை கண்டினியூவா செஞ்சு முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்ககிட்ட எவ்வளோ நாலேஜ் அண்ட் ஸ்கில் இருந்தாலும் டிசிப்ளின் இல்லைன்னா கன்சிஸ்டன்ட்லி ஆக்ஷன் பாசிபிளே இல்லை. சரியான நேரங்கள்ல சரியான வேலையை செய்யறது தான் செல்ஃப் டிசிப்ளின். டிசிப்ளின் இல்லைன்னா உங்களால எப்பவுமே சக்சஸ்ஃபுல் ஆகவே முடியாது. நமக்கு நாமளே ஒரு ரூல்ஸை செட் பண்ணி அதை கரெக்டா ஃபாலோ பண்றது தான் டிசிப்ளின். நீங்க மார்னிங் 6 o'clock எந்திரிக்கணும்னு ஒரு ரூலை செட் பண்றீங்க, ஆனா 6க்கு அடிக்கிற அலாரத்தை ஸ்னூஸ் பண்ணி 6:30க்கு எந்திரிக்க கூடாது. இங்க ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் இடமே இல்லாம ரூல்ஸ் மட்டுமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். நீங்க மிலிட்ரியில ஜாயின் பண்ணிருக்கீங்க, போட்ட ரூல்ஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரி உங்க மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்ப இருக்க மாதிரியே செய்ய வேண்டிய வேலையை செய்யாம ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டே டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட 50sல எப்படி இருப்பீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன செய்யணும்னு நினைச்சீங்களோ அதை செஞ்சு முடிக்காம வயசும் ஆயிருக்கும், நினைச்சதை பண்ண முடியலையேன்னு ஃபீல் பண்ணி வாழ்க்கையும் முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி லைஃப் மோசமான நிலைமைக்கு மாறாம இருக்க இப்ப இருந்தே ஆக்ஷன் எடுங்க. நம்ம டிசிப்ளினா இருந்தா ஃபியூச்சர்ல லைஃப் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஃபியூச்சர்ல நீங்க எப்படி இருக்க போறீங்கிறது உங்க கையில தான் இருக்கு. வருஷம் மாறிட்டே தான் இருக்கும், வாழ்க்கை மாற நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். தேர்ட் ஒன், அப்கிரேட் யுவர் செல்ஃப். ஒரு 15 years முன்னாடி ப்ரௌசிங் சென்டர்லாம் அதிகமாக வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ப்ரௌசிங் சென்டர் இருக்கும். நம்மள நிறைய பேர் கேம் விளையாடுறதுக்கோ இன்டர்நெட் பற்றி தெரிஞ்சுக்கிறக்கோ சாங்ஸு மூவிஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னு அங்கே போயிருப்போம். இப்போ 2025 ப்ரௌசிங் சென்டர் ஒரு ஏரியாவுக்கு 6ல் 3 கடை தான் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. காலம் மாற மாற இன்டர்நெட்டும் வளர்ந்தது. ஜியோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லார் கைக்கும் ஈஸியாக போய் சேர்ந்தது. எல்லாருக்கும் ப்ரௌசிங் சென்டர் போய் இன்டர்நெட் யூஸ் பண்ண வேண்டிய தேவையும் குறைஞ்சது. இதனாலேயே நிறைய பேர் ப்ரௌசிங் சென்டர் பிஸ்னஸை விட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில ப்ரௌசிங் சென்டர் மட்டும் இன்னும் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிட்டு போனாலும் இவங்க மட்டும் எப்படி இந்த பிஸ்னஸ்ல இருக்காங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அவங்க அவங்களோட பிஸ்னஸை காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அதே ப்ரௌசிங் சென்டரில் சேவை மாதிரியான சர்வீஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. மேரேஜ் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு அண்ட் ரேஷன் கார்டு அப்டேட் பண்ணுற மாதிரியான சர்வீஸ், இது கூட கொரியர் சர்வீஸும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அப்டேட்டில் இருந்தனால பிஸ்னஸில் சஸ்டெயின் பண்ணாங்க. இது பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் உங்களோட ஸ்கில்லை அப்டேட்லேயே வச்சுருக்கணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாமளும் அப்டேட்டில் இருக்கணும். புதுசாக ஒரு விஷயம் வரும்போது அதை கற்றுக்க ரெடியாக இருக்கணும். நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ அங்கே என்ன டிமாண்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்டாக இருக்கனால உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி புதுசாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்க ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிருக்கீங்களா? நான் சொல்ல போகிற இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். 21 நாள் டெய்லி 1 hour நீங்கள் என்ன ஸ்கில்லை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. எந்தவித காரணமும் சொல்லாமல் 21 நாள் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி 1 hour ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த 1 மணி நேரம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக, அதாவது அந்த 1 மணி நேரம் வேற எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, ஜஸ்ட் உங்களோட லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும் செலவு பண்ணுங்க. இப்படி பண்ணுறனால நீங்கள் அந்த ஸ்கில்லை கற்றுப்பீங்க. கற்றுக்கலனா கூட ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா 21 days ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணுறதுனால அது உங்கள் ஹேபிட்டாக மாற நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால அடுத்தடுத்து டெய்லி 1 மணி நேரம் லேர்னிங்கிற பழக்கத்துக்கு வந்துடுவீங்க. இதனால எவ்வளோ பெரிய ஸ்கில்லாக இருந்தாலும் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட், உங்களோட நெட்வொர்க்கை பில்டு பண்ணுங்க. நிறைய ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணுறது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான இடத்துல நெட்வொர்க் பில்ட் பண்ணாமல் ப்ரொஃபஷ்னலாக லிங்க்டின் அந்த மாதிரியான ஏரியாவில் ஆக்டிவாக இருங்க. அங்கே ஒரு நெட்வொர்க்கை பில்டு பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது உங்கள் கெரியருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கெரியருக்கு ஒரு கோலை செட் பண்ணியிருக்கணும். உங்களோட எய்ம் ப்ரொமோஷனாக இருக்கலாம், இல்லை கெரியர் சேஞ்சாக இருக்கலாம். உங்கள் ப்ரொஃபஷனுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு லாங் டேர்ம் கோலை செட் பண்ணியிருக்கணும். இதனால கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம எவ்வளோ ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டாலும் நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான ஸ்கில் டிசிஷன் மேக்கிங். நம்ம லைஃப்பில் நாம் இப்போ ஒரு நிலைமையில் இருக்கோன்னா அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில் எடுத்த டெசிஷன்னால தான். நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட்டு ரைட்டுன்னு கரெக்டான டைரக்ஷனில் போனால் தான் கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு போக முடியும். அதே மாதிரி நாம் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனும் நம்மளை ஒரு கட்டத்தில் கொண்டு போய் நிறுத்தும். சம்டைம்ஸ் பேட் டெசிஷன் கூட நம்மளை ரைட்டான சுச்சுவேஷனில் கொண்டு போய் நிறுத்தும். நம்ம லைஃப்பில் நிறைய பேர் நமக்கான டெசிஷனை எடுத்திருப்பாங்க.
பட் அப்படி இல்லாம நாம தான் நம்மளோட டெசிஷனை எடுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம்னா அதுக்கான வழி நமக்கு தான் தெரியும். நாம தான் லெஃப்ட் ரைட் முடிவு பண்ணணும். நம்ம லைஃப் மாற நாம தான் எஃபர்ட் போடணும். இந்த வருஷத்துல இருந்து நம்ம லைஃப் மாறும்னு நம்பி நான் சொன்ன விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுங்க. கண்டிப்பா 2025 உங்களுக்கு பெஸ்டான இயரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.